ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து அவர்களை கண்ணியப்படுத்தும் மாணவர் சமூகம் எந்த விடயத்திலும் தோற்காது என்று மட்டக்களப்பு ஏறாவூர் ஆறுமுகத்தான் குடியிருப்பு கலைமகள் வித்தியாலய பிரதி அதிபர் ராஜதுரை தெரிவித்தார். ஆசிரியர் சேவையில் அவரது 26 வருட நிறைவை சிறப்பிக்கும் முகமாக கலைமகள் வித்தியாலயத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற மாணவர்களுக்கு கல்விக்கான உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் அவர் உரையாற்றினார். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றும் போது அவர் மேலும் கூறியதாவது: பாடசாலை நேசிக்கின்றவர்களாக இருக்கணும். இந்த பாடசாலை படித்த பலர் இன்று உத்தியோகம் பெற்று சந்தோஷமாக இருக்கின்றார். இந்த பாடசாலை நேசிக்க வேண்டும், பாடசாலை நேசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி, நாங்கள் இந்த நிதி உதவி கிடைச்ச விஷயம் சம்பந்தமாகவும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு 2012ஆம் ஆண்டு ஒரு தொடர்பு வைத்தியத்துறையில் கிடைத்தது. நான் எல்லோருக்கும் அந்த வைத்திய பாடசாலை விட்டு போய் வைத்தியம் உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே அறிமுகமான ஒருவர் தற்பொழுது லண்டனில் இருக்கின்றார். அவர் லண்டனிலிருந்து இங்கே வந்து என்னுடைய டெலிஃபோன் நம்பரை விட்டார். அவர் டெலிஃபோன் புக் எடுத்து பாடசாலை நம்பர் எடுத்து கதைச்சு, உங்களுக்காக நான் காணிக்கையாக என்னுடைய பிள்ளைகள் நினைவாக உண்டியல் போட்டு வைத்திருக்கிறேன் காசு 35,000 ரூபாய், இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு கற்பதற்குரிய உபகரணங்கள் வாங்கி கொடுங்கள் சார் என்று சொல்லி எனக்கு அனுப்பினார். இதிலே கடவுள் சித்தம் ஒன்று இருக்கிறது. ஆசையோடு உமை நாம் போற்ற வேண்டும், அறியாமை எனும் இருளை அகல வேண்டும், ஆகாயமற்கு அடிபணிய வேண்டும். அறியாமை எனும் இருள் அகல வேண்டும், ஆகாயமற்கு அடிபணிய வேண்டும். ஏற்றத்தை என்றும் எமக்களிக்க வேண்டும், நாம் வேண்டுகிறோம் நீர் வாழ. ஏற்றத்தை என்றும் எமக்களிக்க வேண்டும், நாம் வேண்டுகிறோம் நீர் வாழ.